ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4th February பத்தக்குடிக்கு வந்திருக்கோம். பத்துக்குடிக்கு ஸோ எல்லா ஒர்க்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ராக் ஒர்க்கு ஆரம்பிக்க போகிறாங்க. நாங்கள் ஸ்டேஷனில் ஒன்று வால் கட்டாமல் இருந்துச்சு, இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது தண்டவாளம் அமைக்கும் பணியானது நடைபெற போகிறது. ஸோ இங்கே எல்லாம் ஃபுல்லாக மண் போட்டு க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு போகிறோம் பார்க்கணும். ஸோ போன வாரம் நாங்கள் வரணும்னு நினச்சா முடியல. ஸோ இப்படி போனால் உங்களுக்கு திருநண்டாறு. ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டேஷன் அதுதான் நிறைய தான் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தது, மண் எல்லாம் நிரப்பாமல் இருந்தது. இப்போ எல்லா ஒர்க்ஸும் கம்ப்ளீட் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் இங்கே நீங்கள் ட்ராக் ஒர்க்கு இந்த வீக்கில் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ அங்கே பாருங்கள், எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, பத்தக்குடியில் எல்லாம் ஸ்டேஷனை தாண்டி வந்துட்டோம். ஸோ அங்கே பாருங்கள், இங்கே வரைக்கும் உங்களுக்கு ஜல்லிக்கல் கொட்டி வச்சுருக்காங்க. ஸ்லீப்பர் அங்கே வரைக்கும் தண்டவாளம் போட்டாச்சு. நாங்கள் இதெல்லாம் ஆசையாக நாங்கள் பார்க்கணுன்னு வந்தோம். நான் போனாட்டி எங்களால் வர முடியல, இந்த சைடில் வேலை நடந்ததுனால வர முடியல. அதனால் இந்த சைடு ஃபுல்லாக வந்துடணும். பாருங்கள், இவ்வளோ ஒர்க்கு இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இதில் நீங்கள் வந்து ஏப்ரலு அப்படின்னு சொல்கிறீங்க, மார்ச்லேயே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, பிப்ரவரியிலே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான் அவங்க டார்கெட்டே, அவ்வளோதான். இன்னும் 20 நாளுக்குள்ளே ட்ராக் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சுடுவாங்க. இதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்க்கணுன்னு தான் வந்தோம். ஸோ ஒர்க்கு ஃபுல் ஸ்விங்காக நடந்துட்டு ஸ்டேஷன் ஒர்க்கு ஆல்மோஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. February 4 ஆச்சு. இந்த வாரத்துக்குள்ளேயே இந்த ட்ராக்கு இங்கே கொண்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு இது வரைக்கும் வந்துடும். ஸோ பார்த்துக்கோங்க, இதுக்கு மேலே இது வந்து ஏப்ரல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒர்க்கு ஃபுல் ஸ்விங்கில் போயிடும். ப்ரெஷர் கொடுக்கறது காரணமாக தான் வேகமாக நடந்துகிட்ருக்கு. அதே போல் சில பேர் வந்து சொல்கிறாங்க இது வந்து குட்ஸு போக்குவரத்துன்னு. குட்ஸு போக்குவரத்து உண்மையாக ஒன்று தான், ஆனால் அதே ஈக்குவலாக பேசஞ்சர் சர்வீஸும் உண்டு. ஏன்னா திருநள்ளாறு இவ்வளோ பெரிய ஸ்டேஷன் கட்டியிருக்காங்க, அம்பாகரத்தில் வெயிட்டிங் ஹாலோட கட்டியிருக்காங்க. அப்போனா ஏன் அவ்வளோ பெரிய ஸ்டேஷன் கட்டணும்? நார்மலாகவே ஒரு ஸ்டேஷன் கட்டிட்டு போயிருக்கலாமே, ஏனோ தானே ஒரு ஸ்டேஷன் கட்டிட்டு போயிருக்கு. குட்ஸுக்கு ஒருனால ஏனோ தானே கட்டிட்டு போயிருக்கலாமே. அதுதான் இல்லாமல் இந்த போக்குவரத்துக்கு அவ்வளோ முக்கியமாக கொடுக்குறாங்க. எந்த ஸ்டேஷனும் இல்லாத அளவுக்கு அம்பாகரத்தராக இருக்கட்டும், பத்தக்குடியாக இருக்கட்டும், திருநள்ளாறாக இருக்கட்டும், எல்லாம் நீங்கள் 3 மாடி ஏறி தான் நீங்கள் ஸ்டேஷனுக்கே போகணும். அந்த அளவுக்கு உயரமாக கொண்டு வந்திருக்காங்க. வெயிட்டிங் ஹால் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டியோடு கொண்டு வந்திருக்காங்க. காரணம் என்னென்னா பேசஞ்சர் சர்வீஸு ஆரம்பிக்கிறதுக்குன்னா. இந்த மாதிரி ஸ்டேஷன் நீங்கள் எங்கே பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா காளகஸ்திபுரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா பேரளத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே அவங்க மேலே ஸ்லோப் மேலே ஏறி கோவில்பத்தில் கீழே தான், திருநள்ளாறுக்கு கீழே தான் இறங்குது. அந்த அளவுக்கு உயரமாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக தான் ஸ்டேஷனோட அந்த அளவுக்கு மண்ணும் கொட்டி வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் இதுதான். கிட்டத்தட்ட 4 வருஷம் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, இந்த ப்ராஜெக்டை கண்ணுக்கு நேரம் ட்ரெயின் போடுற பார்க்கணுன்னு யாரும் பண்ணாரோ நம்ம பண்ணணும். அதுதான் எங்களோட நோக்கமே, அதுதான். ஸோ பார்த்துக்கோங்க, ட்ராக்கு அது வரைக்கும் வந்துடுச்சு. நம்ம அடுத்து திருநள்ளாறில் போய் பார்க்கணுன்னு வச்சுருக்கோம். திருநள்ளாறு போகிறோம். அப்படியே நாங்கள் நேராக பேரளத்து வரைக்கும் உங்கள்கிட்ட நான் அப்டேட் பண்ணி நான் காமிக்கிறேன் என்ன நான் நடக்க போகிறேன்னு. ஸோ அடுத்து ஸ்லீப்பர்ஸை கொண்டு வந்து அடிக்கிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா பத்தக்குடிக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், ஜல்லிக்கல் ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வந்தாச்சு. ஸோ இதான் ஃபேக்ட்ரி. இந்த ஃபேக்ட்ரிக்கு நாங்கள் பின்னாடி நிற்கிறோம். ஸோ அப்படியே அவங்க போனீங்கன்னா பத்தக்குடி ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். ஸோ இது வரைக்கும் ஜல்லிக்கல் கொட்டிட்டாங்க, சிக்னல் பாக்ஸ் எல்லாமே வச்சாச்சு. ஸோ இப்போ இப்படியே நேரம் நம்ம திருநள்ளாறு போக வேண்டியதான். ஸோ அடுத்தது என்னென்னா, இந்த ட்ராக் அப்படியே ஜல்லிக்கல்ல கீழே அப்படியே கொண்டு வந்துடுவாங்க. அது மேலே ஸ்லீப்பரை வச்சுருவாங்க. ஸோ இதுக்கு மேலே என்னங்க வேணும்? நான் இது வந்து பாதி பேர் வந்து 2026ங்கிறீங்க. ஸோ ஒர்க்கு இந்த அளவுக்கு வாங்க, எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸும் இந்த சேமாக நடந்துகிட்டு இருக்குது தான், எங்கேயுமே நடக்காத இங்கே நடக்குது. ஸோ அதனால் மார்ச்சுக்குள்ளே ஒரு டார்கெட் மாறிச்சு, அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதனால் மார்ச் மாதம் அன்றைக்கி லாஸ்ட்டில் உங்களுக்கு லோக்கல் டெயில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் போட்டு தண்டவாளம் போட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ பத்தக்குடி ஸ்டேஷன் முன்னாடி வரைக்கும் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து திருநள்ளாறு உங்களுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தான். 2 கிலோமீட்டர் முடிக்க 26 வரைக்கும் யாராவது நினச்சிருந்தாங்கன்னா சிரிப்பாக தான் வரும். ஸோ அதனால் கமெண்ட் பண்ணுறவங்க வீட்டில் உட்காந்து கமெண்ட் பண்ணிவிட்டு சரக்கு போக்குவரத்து வீட்டில் தான் சரக்கு போக்குவரத்து வரும், நம்ம வீட்டில் கனவு காண்டிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். ஸோ இதுதான் சரக்கு போக்குவரத்து, பயணிகள் போக்குவரத்து எல்லோரும் இங்கே தான் வரப்போகுது. எனக்கு அதுதான் வேறு ஆப்ஷனே கிடையாது. யாராவது 80 கிலோமீட்டர் சுற்றிட்டு போகணுன்னு யாராவது நினைப்பாங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி இதுதான் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கான ஸ்டேஷன் எல்லாமே பெருசாக கட்டுறாங்க. ஒர்க்ஸும் ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு. இது Februaryக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க ட்ராக் ஒர்க்கு. அதுக்கு அடுத்தது என்ன எப்படிங்கிறது திருநள்ளாறு போய் பார்க்கணும். இது பத்தக்குடிக்கு முன்னாடி எடுத்துருக்கோம்.
ஸோ ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரக்குடிக்கு வந்தாச்சு. ஸோ ட்ராக் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. பாருங்கள், இங்கே மட்டும் ஸ்லீப்பர்ஸ் இன்னும் வைக்கல, அது வச்சுட்டாங்க. ட்ராக் ஒர்க் அங்கே யாருக்கும் நடந்துகிட்ருக்கு. இதுக்கப்புறம் நம்ம நேராக திருநாளெலாம் போய் பார்க்கணும். ஸோ பார்த்துக்கோங்க. இப்படியே நேராக போனால் உங்களுக்கு பேரம் போகிற பாதை. ஸோ இது வரைக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு ட்ராக் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. ஸோ இதான் இது ஒரு அப்டேட்ஸு. அதனால் திருநாளில் போய் காமிக்கணும், பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருநாள ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே வந்தாச்சு. ஸோ இங்கே ஜல்லிக்கல் எல்லாம் கொட்டிட்டாங்க. ஸோ அங்கே வேலைகள் மும்முரமாக நடந்துகிட்ருக்கு. போல் ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், ஒர்க்ஸ் இவ்வளோ ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு. ஜல்லிக்கல் கொட்டுறதுக்காக ஃபுல்லாக அங்கே வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ பாருங்கள், இதுக்கு வந்து 2026ன்னு சொல்கிறீங்க. எல்லாமே சைமல்டேனியஸாக எலக்ட்ரிஃபிகேஷனும் சைமல்டேனியஸாக நடக்குது, ட்ராக் ஒர்க்கும் சைமல்டேனியஸாக நடக்குது. நம்ம 10 நாள் வரலன்னா இங்கே பல்வேறு மாற்றங்கள் இருக்குது. ஸோ அதுக்காக நான் இந்த வாரம் பார்க்கணுக்கார ஒடியாந்தோம், பார்த்துட்டோம். திருநாளை ரயில்வே ஸ்டேஷன் பிஃபோர் இது. ஸோ இங்கே இடத்துல சைடில் இது கல்லுக்காக வச்சுருக்காங்க. ஸ்லீப்பர்ஸ் வச்சாச்சு. இதுக்கடுத்து ஸ்லீப்பர் அங்கே வச்சுருவாங்க. ஸோ அங்கே பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சாச்சு. ட்ராக் ஒர்க்கு இது வரைக்கும் ஜல்லிக்கல் கொட்டியிருக்காங்க. இந்த ஃபவுண்டேஷன் முடிச்சோன்னா அங்கே தாண்டி போயிடுவாங்க. இப்போ ஸ்டேஷன் கிட்ட தான் நாங்கள் போய் பார்க்கணும், என்னென்னு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநாள ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்தாச்சு. ஸோ பாருங்கள், ட்ராக் ஒர்க்கு நடந்தாச்சு. ஸோ இது பக்கத்தில் அவங்க பிளாட்ஃபார்ம் வரப்போகுது. ஸோ மண்ணும் கொட்டிட்டாங்க. இப்போ அங்கே மண்ணை கொட்டிகிட்டு இருக்காங்க, பிளாட்ஃபார்ம் கிட்ட மண்ணு கொட்டிகிட்டு இருக்காங்க. அதை போய் நான் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், எனக்கு இது வந்து இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போகிறோம். எனக்கும் லைஃப்பில் ஒரு இது கிடைக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாங்கள். ஏன்னா ட்ராக்கு போட்டு நம்ம ட்ரெயினில் போகிறதோட ட்ராக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு என்பதை பார்க்கும் போகிறது தான் உண்மையான ஒரு நல்ல ஒரு விளாகரு. ஸோ அதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த யாராவது ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது கண்டிப்பாக நம்ம பண்ணோம். அடுத்தது இந்த சின்ன சேலம் போய் பார்க்கணும். அப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நான் ஐடியா பண்ணியிருக்கேன். பார்ப்போம், பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ப்ராஜெக்ட் இப்போ முடிய போகுது. ஸோ இதுக்காக நாங்கள் கண்டிப்பாக அடுத்த வாரம் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக வாரம் கண்டிப்பாக நாங்கள் அப்டேட் பண்ண முயற்சி பண்ணுறோம். ஸோ திருநாள ரயில்வே ஸ்டேஷன் அதுதான். ஸ்டேஷன் கிட்டக்க மண்ணு கொட்டியாச்சு. அங்கே போய் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. என்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது ட்ரெயின் விடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், நாங்கள் போய் அங்கிட்டே அப்டேட் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநாளால் வந்தாச்சு. இந்த இடத்துல ஆக்சுவலாக பேலன்ஸ் வச்சுருந்தாங்க. சிக்னல் பாக்ஸ் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ட்ராக் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ வயரிங்கும் கொண்டு வந்துட்டாங்க இது வரைக்கும். ஸோ அதுதான் திருநாள ரயில்வே ஸ்டேஷனு. ஸ்டேஷனுக்கு தாண்டி இதை வந்து மெயின் லைன், உங்களுக்கு மெயின் லைன் மட்டும் முடிச்சுட்டாங்க. லூப் லைனுக்கு இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. ஒரு வாரத்தில் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இந்த ஜங்ஷன் பாக்ஸ் மட்டும் முடிக்காமல் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக முடிச்சாச்சு. அப் டு காரைக்கால்லேருந்து திருநாள ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே வந்தாச்சு. ட்ராக் ஒர்க்கு வயரிங்கும் இது வரைக்கும் நிற்கிது. நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வயரிங்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அங்கே தான் திருநாள ரயில்வே ஸ்டேஷனை ஆடுதர அங்கே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் இந்த வரும்போது எப்படி இருந்துச்சு இந்த பாதை உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் எப்படி இருக்குது போகிறோன்னு நம்ம பாருங்கள். கண்டிப்பாக இங்கேருந்து தான் உங்களுக்கு லைன் பிரியுது. அங்கேருந்து பிரித்து ஃபஸ்ட் லைனுக்கு போகிறது. இது உங்களுக்கு செகண்ட் லைனு. நிறையா பேர் கேட்குறீங்க இது எத்தனை பிளாட்ஃபார்ம் வரும்னு. இப்போதைக்கு 2 தான். இன் ஃப்யூச்சரில் 3ஆவது பிளாட்ஃபார்ம் வரும். அதுக்கு லேண்ட் அக்விசிஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அது இப்போதைக்கு விட்டு வச்சுருக்காங்க. அதுக்கான இடமும் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் ஜாயின் பண்ண இடத்துல நில ஆக்கிரமிப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் பண்ணணும். அது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு 2 தான். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதான் திருநாள ரயில்வே ஸ்டேஷனு. இதுதான் பக்கத்தில் உங்களுக்கு கோயில் கிட்ட ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் தான். ஸோ பார்த்துக்கோங்க. நம்ம இனி பேரளத்துக்கு அப்படியே நேராக போக வேண்டியது. காரைக்கால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒயரிங் எல்லாம் முடிச்சாச்சு. அங்கே இப்போதைக்கு வேலை இல்லை. அடுத்த வாரம் உங்களுக்கு காரைக்கால்லையும் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. பிளாட்ஃபார்ம் வேலை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. காரைக்காலில் மொத்தம் 3 லைன் தான் இருக்குது. 4 வந்து ஷண்டிங் லைன். அதாவது என்னென்னா இந்த மிஷின் இருக்குது பார்த்திங்க, ட்ராக்கிங் மிஷின். அது நிப்பாட்டுக்காக லைன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நான் கூட அதுதான் வரப்போகிறேன்னு நினச்சேன். ஸோ அது இல்லை. ஸோ மொத்தம் உங்களுக்கு 3 லைன் தான். ஸோ 2ல் நிற்கும், 1 குட்ஸு போகிறது. இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி. இப்படியே இந்த பாதையில் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா
வேலத்துலேருந்து உங்களுக்கு நேராக வேளாங்கண்ணி வரைக்கும் எந்த லோக்கல் பஸ்ஸும் உங்களுக்கு தேவையில்லை, டேரெக்டாக வண்டி போயிடும். ஸோ இதனால் இந்த ஒரு லைனோட பாசிபிலிட்டிஸ். அதே போல் நீங்கள் மயிலாடுதுறைந்து காரைக்காலுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வழியாக போன மயிலாடுதுறைந்து காரைக்கால் இந்த வழியாக வந்தீங்கன்னா 38 கிலோமீட்ரு. அதே நீங்கள் திருவாரூர் வழியாக வந்தீங்கன்னா 80 கிலோமீட்ரு. ஸோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க எந்த பாதைக்கு கொடுப்பாங்கன்னு. ஸோ அதனால தான் இந்த பாதைக்கு முக்கியத்துவமாக கொடுக்குறாங்க. குட்ஸு போக்குவரத்தும் உண்டு, பேசஞ்சர் சர்வீஸும் உண்டு. இதுக்கு மேலே சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை. இதுக்கான அவ்வளோ பெரிய ஸ்டேஷன் கட்டியிருக்காங்க. ஸோ பாருங்கள், நான் அப்படியே நேராக உங்களுக்கு பேரில் வரைக்கும் அப்டேட் பண்ணி காமிக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா அம்பகரத்தூர் இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டேஷனோட மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக இங்கே நடந்து வரணும். வந்து ஸ்டேஷனுக்கு மேலே ஏறணும், 3 மாடி ஏறணும். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு மண் கொட்டிட்டாங்க. ஸோ இங்கே வரைக்கும் மண் கொட்டியிருக்காங்க. இதுதான் ஸ்டேஷனோட இது. பாருங்கள், ட்ராக் ஒர்க் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இந்த எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. இப்போ என்ட்ரன்ஸ்க்கான வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த இடத்து வரைக்கும் மண் கொட்டியிருக்காங்க. இங்கேருந்து இப்போ அங்கேருந்து மண் கொட்டி இங்கே வரைக்கும் வந்துடுவாங்க. அந்த ஒரு லேயர் மட்டும் பேலன்ஸ் இருக்கும், அதுக்காக இது ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வேலைகளும் ஆரம்பிச்சிடும். ஸோ இது என்ட்ரன்ஸுக்கு இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பாருங்கள், என்ட்ரன்ஸ் இருக்கிற மரம் எல்லாத்தையும் அகத்தியாச்சு. ஸோ அதான் என்ட்ரன்ஸோட இது. பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பழைய தண்டவாளத்தை எடுத்து புது தண்டவாளம் போட்டு அங்கே வேலை நடந்துகிட்ருக்கு. பாருங்கள். ஸோ துரு ரயில் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த தண்டவாளத்தை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இந்த பழைய தண்டவாளத்தை தான் கட் பண்ணி தனியாக வைக்கிறாங்க. இதான் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுதான் ஒரிஜினல் தண்டவாளம். இது எதுக்குன்னா ரயில் வரத்துக்காக போட்டிருக்கிறது. இது வந்து எப்படின்னா உங்களுக்கு நம்ம சைடில் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராக்கு போட்டு அதுக்கப்புறமா தான் துரு ரயில் வந்து உங்களுக்கு இது வந்து 250 mm ஏறோன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து வண்டியோட ஸ்பீடு வந்து உங்களுக்கு வண்டி உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு அடிலேஷன் எதுவுமே இருக்காது, ட்ராக் சவுண்டு எதுவுமே இருக்காது, ஸ்மூத்தாக போகும். ஸோ அந்த தண்டவாளத்தை தான் ஃபிக்ஸ் பண்ணி வேலை நடந்துகிட்ருக்கு. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோவில் கந்தன்குடி கிட்டக்க. ஸோ இதுதான் வேலை நடந்துகிட்ருக்கு, அதை நம்ம பார்க்குறோம். ஸோ கோவில் கந்தன்குடி தாண்டி இப்போ அம்பகரத்தூர் கிட்டக்க போயிட்டுருக்காங்க. இப்படியே டுவர்ஸ் இது வரைக்கும் எங்கே வரைக்கும் போட்டிருக்காங்களோ அது வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க போல். ஸோ நல்லா சந்தோஷமான விஷயம். ஒர்க்ஸ் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்குன்னு பாருங்கள். அடுத்த ஸ்டேஜ் ட்ரெயின் உள்ளே வந்துடும். ஸோ ஒயரிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்து OHB வேணால் உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அம்பகரத்தூர் கிட்டக்க வரைக்கும் ஒயரிங் கொண்டு வந்துட்டாங்க, ஸ்டேஷன் பிஃபோர் வரைக்கும். அதை தாண்டி இன்னும் வேலை நடந்துகிட்ருக்கு. பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே வந்துட்டோம்னா பேரளம் வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஒரு இடம் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. மீதி எல்லாமே ட்ராக்கு ஃபுல்லாக மாற்றியாச்சு. ஏன்னா இங்கே பொசிஷன் மாறப்போகுது. ஸோ நீங்கள் கேட்கலாம், அந்த இது அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து விரைவில் பேலத்தில் நடக்க போகுது. அது எண்ணெய் ஒர்க்ஸ்னு ஆரம்பமாகுது. அந்த எண்ணெய் ஒர்க்ஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எப்போன்னு. ஸோ இங்கே எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் நம்ம ஓவராக இருக்குது. இங்கெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க, இதுதான் புது தண்டவாளம் ஃபுல்லாக போட்டாச்சு. இங்கே பாருங்க. ஸோ பேலத்துலேருந்து டுவர்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் பேலத்துலேருந்து பத்தக்குடி ஸ்டேஷன் பிஃபோர் வரைக்கும் வந்தாச்சு. பத்தக்குடியிலேருந்து இப்போ ஜல்லிக்கல்லி கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திருநள்ளாறு ட்ராக் ஒர்க் ஆரம்பிச்சாச்சு. காரைக்கால்லேருந்து திருநள்ளாறு வரைக்கும் ட்ராக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. திருநள்ளாறுலேருந்து என்ன ஒரு சூரக்குடி ட்ராக் ஒர்க் கொண்டு வந்துட்டாங்க. சூரக்குடியிலேருந்து பத்தாக்குடி மட்டும் தான் பேலன்ஸு. ஸோ ஒரு மினிமம் 2 கிலோமீட்டர் தான் பேலன்ஸு. இந்த வாரத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. டார்கெட்டு மார்ச் 2025. ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ பாருங்கள், இதுதான் நம்மளோட இது. நம்ம அவளோட எதிர்பார்த்த வேலைகள் முடிக்கும் தருவாயில் உள்ளது. 4 வருஷம் நம்ம இதுக்கான இது அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுன்னு நாங்கள் இதை பார்த்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இன்னும் அடுத்த வாரத்துலேயே நாங்கள் திருப்பி அப்டேட் கொடுப்போம். ஏன்னா ஒர்க்ஸ் செம்ம ஸ்பீடாக நடந்துகிட்ருக்கு. இங்கேருந்து ட்ராக் போன ட்ராக் அப்படியே மேலே ஏறுது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே மேலே ஏறி திருநள்ளாறு கிட்டக்க அப்படியே இறங்குது. இறங்கி கோவில்பட்டுலேருந்து அப்படியே நைட்டாக போகும். கோவில்பட்டு ஸ்டேஷன் அவ்வளோ கீழே இருக்கும். அதுலேருந்து கோவில்பட்டுலேருந்து மேலே பார்க்கும்போது ஒரு ஸ்டேஷன் அவ்வளோட உயரம் அதிகமாக இருக்கும்.
அங்கேருந்து அப்படியே பேரளத்துலேருந்து இறங்கி அப் டு அம்பகரத்துலேருந்து இறங்கி இங்கே பேரளத்துலேருந்து நார்மல் இருக்க வந்துடும். ஸோ இது வந்து ரோலர் கோஸ்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த இது ஒரு அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷனோட உயரம் 3 மாடி ஏறி போகணும். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது ஸ்டேஷனு. வெயிட்டிங் ஹால் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது, பார்க்கவே அற்புதமாக இருக்குது. இதுதான் குட்ஸு ட்ரெயின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுதான் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இது குட்ஸு ட்ரெயினுக்காக தான் பண்ணல, பேசஞ்சர் சர்வீஸ்க்காக பண்ணுறாங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு அடுத்த அப்டேட் பார்க்குறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு திருவாரூர் போகிற லைனு, இனி அந்த லைனுக்கு வேலை இருக்காது. இந்தமாரி அந்த லைன்லேருந்து இங்கே திருப்பி விட்டுருவாங்க வண்டியை. ஸோ இப்படி போய் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூரில் போய் லோக்கல் ரிவர்சல் பண்ணி திருப்பியும் டுவர்ட்ஸ் காரைக்கால் போகிறதோட இப்படியே உங்களுக்கு இந்த பாதையில் விட்டுட்டாங்கன்னா டுவர்ட்ஸ் காரைக்காலுக்கு ஜஸ்ட் 22 கிலோமீட்டர் தான். ஸோ இதுலேருந்து எப்படி விடுவாங்க நீங்களே யோசிச்சுக்கோங்க. இது என்ன ரயில்னால் எனக்கு தெரியாது, அதை பற்றி நான் பேச விரும்பல. கண்டிப்பாக ரயில் வருது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸு எல்லாமே இந்த வழியாக தான் இயக்க போகிறாங்க. அப்பா முடியும், இதுக்கு வந்தாச்சு. பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. ஸோ பாருங்கள், அதுதான் பேரளம் ஜங்ஷனுக்கான அந்தஸ்து வந்து விட்டது. ஸோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன். இந்த காணொலி பற்றி என்ன நினைக்க மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த லைன் வராது உங்களுக்கு, இங்கேருந்து டைவெர்ட் ஆகும். அது எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம கிட்ட போய் பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலேருந்து டைவெர்ட் பண்ணுற மாதிரிலாம் அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம்.